சிவ மகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது முக்தி இலக்கணமும் சிவரூபமும். நைமிசாரண்ய முனிவர்கள் சூத புராணிகரை நோக்கி, முக்தி என்று நீங்கள் சொன்னீர்களே, அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க, சூத முனிவர் சொல்லத் தொடங்கினார். முக்தியின் 4 நிலைகளை பற்றி கூறத் தொடங்கினார். அந்த முக்திகள் அனைத்தும் சிவராத்திரி விரதத்தினாலேயே கிடைக்கக்கூடியவை ஆகும். சாருபியம், இறைவனின் உருவத்தையே பெரும் பேறு. சாலோக்கியம், இறைவன் வாழும் உலகத்தை அடையும் பேறு. சந்நித்தியம், எப்பொழுதும் இறைவனின் அருகிலேயே இருக்கும் பேறு. சாயுஜ்யம், இறைவனோடு இரண்டர கலக்கும் உன்னத நிலை. பரம்பொருள் உலகங்களை எல்லாம் படைத்து காத்து அழித்து தன்னுள் ஒடுக்கி மீண்டும் அவற்றை விரிவடைய செய்யும் பேராற்றல் கொண்டவர் சிவபெருமான் ஒருவரே. இத்தகைய தத்துவ பொருளை விஷ்ணு, பிரம்மா, நாரதர், மார்க்கண்டேயர் உள்ளிட்ட தேவர்களாலும் முனிவர்களாலும் முழுமையாக அறிய முடியாது. சச்சிதானந்த சுரூபம் என்பது சிவபெருமான் குணங்களை கடந்தவர், மாயையற்றவர், குற்றமற்றவர், நித்தியமானவர் மற்றும் நிறமற்றவர். அவர் மனம், வாக்கு, காயம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டவர். ஆகாயத்தைப் போல சிவபெருமான் எல்லாவற்றிலும் எல்லா வடிவங்களிலும் வியாபித்துள்ளார். அவர் ஸ்தூல சூக்ஷ்ம வடிவங்களுக்கு அப்பாற்பட்டவர், இன்பத் துன்பங்களை கடந்தவர். இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் அந்த பரம்பொருளை மனதார அர்ச்சனை செய்து வழிபடுவதாலேயே முக்தி கைகூடும். சிவபெருமானின் சேவையே முக்தி பிராப்தியை தரும். இந்த உன்னதமான சிவ மகிமையை கேட்பவர்கள் தங்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இதன் பெருமைகளை ஆதிசேஷனால் கூட முழுமையாக சொல்லி முடிக்க முடியாது என்று சூத முனிவர் கூறி முடித்தார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.